வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் தமிழ் வில்லேஜ் சேனல். நான் உங்கள் அருள் பேசுகிறது. நண்பர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த முட்டைக்காக கோழி வளர்ப்பாங்களே, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒருத்தர் அந்த முட்டைக்காக கோழி வாங்கின்னு வரல, ஆனால் கறிக்காக இவர் வாங்கின்னு வந்தார். அது என்ன ஆகுதுன்னா, அந்த பண்ணையில் அது வாங்கின்னு வந்த கோழியெல்லாம் முட்டை போட ஆரம்பிக்குது. அப்படி முட்டை போட ஆரம்பிக்கும் போது அது என்ன பண்ணுறாருன்னா, அது முட்டைக்காக யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு பிளான் பண்ணுறாரு. இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வில்லேஜ் தமிழா வில்லேஜ். வணக்கம் சார். என் பேர் எம் முனீர் சாஹிப். அதாவது எம்எம்ஆர்னாக்கா திருவண்ணாமலை மாவட்டத்தில் போலூரில் எம்எம்ஆர் பையனாக்கா குழந்தையோட காட்டிடும். அந்த மாதிரி நம்ம ஃபேமஸான இது திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் தாலுக்காலேருந்து 2 கிலோமீட்டர் வந்தீங்கன்னாக்கா போலூர்லேருந்து உள்ளே வரணும். எம்ஆர் மில்லு அப்படின்னு சொல்லி மாடர்ன் ரைஸ் மில்லுக்கு போகிற வழியில் எங்கள் பண்ணை அமைஞ்சிருக்கு. இங்கே எம்எம்ஆர் கோழி பண்ணை. சரிங்க பாய். இப்போ இந்த கோழி முட்டைக்காக உற்பத்தி பண்ணுறீங்களா? இல்லை சார், எல்லாமே எங்களது ட்ரையல் பேஸ் தான் போயிட்டுருக்கு. இப்போ இந்த கோழியும் ட்ரையல் தான் போகிறீங்க? ஆமாங்க, இதுவும் ட்ரையல் தான் போட்டிருக்குங்களா? அது என்ன பண்ணுறீங்க? இது சேல்ஸ் பண்ணிடுவோம் நாங்கள். இந்த கோழி ஆக்சுவலாக எடுத்துகிட்டு வந்தது நான் சேல்ஸ் பண்ணுறது தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஒரு கோழி 2 கிலோ வர்ற கோழி இன்றைக்கி மார்க்கெட்டில் யாரும் கொடுக்க முடியாத விலை. இன்றைக்கி 1 கிலோ கறியை 400 ரூபா விற்கிறாங்க. நான் 2 கிலோ வர்ற கோழியை 300 ரூபா இல்லை 250 ரூபா மொத்த வியாபாரிகளுக்கு கொடுக்குறேன். இது முட்டை போடுற கோழி தானா? ஆமாம் சார், முட்டை போடுற கோழி தான் அது. இப்போ கறி பார்த்தீங்கன்னா நமக்கு மட்டன் மாதிரி இருக்கும். இப்போ இதனுடைய கறி ஆமாம், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதனால என்ன வித்தியாசம்னு சொல்கிறீங்க? இந்த கறி ஒரிஜினல் நாட்டு கோழிங்களா எப்படி? அது இல்லை சார், ஒரிஜினல் நாட்டு கிடையாது. இது கிராஸ் நாட்டு. கிராஸ் நாட்டு இது. இதில் பார்த்தீங்கன்னா முட்டை ரேட்டு அதிகமாக போகும். இது அதே நேரத்தில் இதில் பார்த்தீங்கன்னா இந்த முட்டை பாருங்க, இவ்வளோ முட்டை கடிச்சிருக்கு. நம்ம ஃபீடு தான் போடுறோம். நம்ம ஆக்சுவலாக நான் கோழியை வித்தலான்ற ஐடியாவில் தான் கொண்டு வந்தேன். அது பார்த்தீங்கன்னா நமக்கு 50-60% மேலே முட்டை கிடைக்கிறதுனால தற்சமயம் அப்படியே சேல்ஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஆனால் வர்றவங்களுக்கு அந்த கோழி சேலுக்கு தான் வாங்கிட்டு வந்தீங்க? ஆமாங்க. அப்படி என்னும்போது முட்டை அதிகமாக இது உற்பத்தி பண்ணுவோம், இது நம்ம முட்டைக்காக பண்ணிக்கலாம் அப்படின்ற போல ஒரு யோசனை வந்துச்சு உங்களுக்கு? இப்போ ட்ரையல் பார்க்கும்போது இது யோசனை வருது. நம்ம நீங்கள் முட்டை இப்போ அங்கங்கே போட்டுருது. இப்போ நீங்கள் கூண்டு இதுக்கு முட்டைக்குன்னு அமைக்கல, இன்னும் அமைக்கலைங்க. குறையமாக கோழி விட்டுருக்கீங்க, அது கூண்டில் அது அங்கங்கே போட்டுது. ஆமாங்க. இது எப்படி என்ன தீவனம் வழங்குறீங்க? இது நம்ம கம்பெனி தீவனம் தான், லேயர் ஃபீடு அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். இந்த முட்டை கோழிக்கு போடுற தீவனம் தான் போடுறோம். இதுக்கு கூட இந்த கம்பு கேழ்வரகு, ஏன்னாக்கா இந்த நாட்டுக்கோழியுடைய சத்து வரணும் அப்படின்றதுக்காக இது போடுறோம். பக்கத்தில் பில்லு வளர்த்து வச்சுருக்கோம். அதில் ஒரு 1 ஹவர், காலைல ஒரு மணி நேரம், சாயந்தரத்தில் 1 மணி நேரம் இயற்கை முறையில் வெளியே விடுறோம். அது ஆமாம். அதனால தான் இந்த கறி கொஞ்சம் டைட்டாக நல்லா வருங்க. இது அதுக்காக தான் போகுது. ஏன்னா நம்ம வாங்கிட்டு 15 நாள் ஆயிடுச்சு. கறிக்கும் தரீங்க? இந்த கோழி கறிக்கு தான் மெயினாக கொடுத்துட்டு இருக்கீங்க. சரிங்க பாய். இது இந்த குளிர்ச்சியாக இருக்கிறதுக்கு இதுக்கு என்ன பண்ணிருக்கீங்க? இது நாட்டுக்கோழி போல் இது இந்த வெப்பத்தெல்லாம் தாங்கக்கூடியதா? ஆமாங்க, தாங்கும். வெப்பத்தை தாங்கக்கூடியதா நாட்டு? ஆமாங்க, நாட்டுக்கோழி போல வெப்பத்தை தாங்கும். இருந்தாலும் இதில் மேலே பார்த்தீங்கன்னா ஷீட்டு இருக்குது. இது கீழே பார்த்தீங்கன்னா அந்த தென்னங்கீத்து வச்சுருக்கோம். ஏன்னா அந்த அனல் தாக்காத மாதிரி. உள்ளே டெம்பரேச்சர் அவ்வளோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஓவராக ஹீட் இருக்காது. ஹீட் வந்தாலும் அதை தடுத்து விடுக்கிறதுக்காக தான் இந்த தென்னங்கீத்தை போட்டு வச்சுருக்கோம். இந்த முட்டையை எவ்வளோன்னு விற்கிறீங்க? என்ன ரேட்டு விற்கிறீங்க இந்த முட்டையை? இந்த முட்டை ஆக்சுவலாக நம்ம 10லேருந்து 12 ரூபா விற்கலாம். நம்ம ஹோல்சேலில் 8 ரூபாய்க்கே கொடுக்குறோம். 8 ரூபாய்க்கு ஒரு முட்டை? ஆமாங்க, 8 ரூபா கொடுக்குறோம். இவ்வளோ பெரிய முட்டை, நாட்டு முட்டை 8 ரூபான்னு கொடுக்குறோம். லாபம் வருதுங்களா பாய்? லாபம் வர்ற மாதிரி தான் இருக்குது சார். இப்போ ஏன்னாக்கா நம்ம ட்ரையல் பேஸ் தான், அதனால் நஷ்டம்லாம் நமக்கு வர வாய்ப்பு இல்லை சார். இப்போ நீங்கள் கோழி கறிக்காக வாங்கிட்டு வந்தீங்க. ஆமாங்க. இப்போ இது முட்டை விட ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் முட்டையை வச்சு உற்பத்தி பண்ணிக்கலான்ட்டு இப்போ முட்டை உற்பத்தி பண்ணிருக்கீங்க. ஆமாங்க. இந்த முட்டையும் உங்களுக்கு சேல் ஆகுது, அதே போல் இந்த கோழியும் உங்களுக்கு லாபம் கிடைக்குது. அதனால கறிக்கு இப்போ இதனால் உங்களுக்கு லாபம் தான். இப்போ எங்கள் பண்ணையில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 1 கிலோ கோழியை பார்த்தீங்கன்னா 250 ரூபா வெளியே விற்பாங்க. நான் உங்களுக்கு இந்த கோழியை ஹோல்சேலில் வாங்குறவங்களுக்கு 250 ரூபாய்க்கு 2 கிலோ கோழியை கொடுத்துட்றோம். 2 கிலோ கோழி 250 ரூபாய்க்கு தரீங்களா? ஆமாம். இப்போது நீங்கள் என்னென்ன ரக கோழி வச்சுன்னு இருக்கீங்க? நம்மகிட்ட ஒயிட் லகான் இருக்குது. ஒயிட் லகான்னா உஜாலா கோழின்னு சொல்லுவாங்க.
உஜாலா கோழின்றது வந்து பிரியாணிக்காக ரொம்ப பேர் பெற்ற கோழிங்க அது. கரெக்டாக இதுக்கு முன்னே வந்து கிரிராஜா வச்சுருந்தோம். அதே மாதிரி வந்து அசில் கிரிராஜா, அசில் கிரிராஜா நாட்டு கோயில் அசில் ஒரு ஐட்டமும் கிரிராஜா ஒரு ஐட்டம் இருந்தது. அதே மாதிரி அது பார்த்தீங்கன்னா அந்த கருங்கோழி அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வச்சுருந்தோம். இதெல்லாம் வந்து நமக்கு ஓரளவு தான் பயன் கட்டி சிறுவாக தான் பயன் கட்டியது வளர்த்து பார்க்கும்போது. அதனால் அதோட க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து இது ட்ரையல் பேட்ச் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்துகிட்டு வந்தோம் விற்கிறதுக்காக. இது வந்து ஏச்சிங்கில் வாங்கிட்டு வந்தது தான். இந்த கோழியை வந்து 2 கிலோ வர்ற கோழி உங்களுக்கு வந்து 300 ஹோல்சேலில் வாங்கினாங்கன்னா 250 அப்படின்னே கொடுத்துட்றோம். கடைங்களுக்கு வந்து 250 ரூபா. ஆமாங்க. இப்போ வாங்கிட்டு போகிறவங்க வந்து நம்மகிட்ட இது கறியாக வந்து 1 கிலோ வந்து 400 விற்பாங்க, 350 நிற்பாங்க. நம்ம வந்து 2 கிலோ வர கோழியை 250 ஜோடி வந்து 500 ஒன்றா வாங்கும்போது 300 கொடுக்குறோம் இந்த முட்டை போடுற கோழி. இது எங்களுடைய பண்ணைக்கு வந்தீங்கன்னாக்கா இங்கே இந்த ரேட்டுக்கு கம்மி விலைக்கு கொடுத்துட்றோம். ஜோடி 500 முட்டை போடுற கோழி. வந்து நோய் தாக்காதுங்களா? இல்லை சார், இதுக்கு நோயெல்லாம் வராது. ஏன்னாக்கா அவங்க வந்து தடுப்பூசிலாம் போட்டு தான் எடுத்துகிட்டு வர்றாங்க. நாங்கள்லாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுகாதார முறையில் இந்த சுண்ணாம்பெல்லாம் போட்டுருங்க பாருங்க. சுண்ணாம்பு இந்த இதெல்லாம் போட்டு அன்றைக்கி சுத்தம் பண்ணிவிடுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளீச்சிங் பவுடரு, கிருமி நாசினிலாம் சுற்றி தெளித்து விடுவோம். வெளி ஆளுங்களை வந்து யாரும் டைரெக்டாக உள்ள விட மாட்டாங்க. இது நோய் தாக்காமல் இருக்கிறதுக்கு இது என்ன வந்து மெடிசன் வழங்குறீங்க? இதுக்கு வந்து நம்ம நார்மலாக வந்து டெராமைசின் அப்படின்னு இருக்குது. டெராமைசின், டெட்ராசைக்ளின்னு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 வகையான நோய்களை கண்ட்ரோலுக்கு பண்ணாது. நல்லா இருக்கிற கோழிக்கும் கொடுக்கலாம், நோய் வந்த கோழிக்கும் கொடுக்கலாம். நீங்கள் கோழிங்களுக்கு அதை கொடுத்துறீங்க. ஆமாம், டெராமைசின் இருக்குது. முன்கூட்டியே வந்து அந்த நோயை வந்து நீங்கள் தடுத்துறீங்க. அதை வந்து வாரத்தில் 1 நாள் கொடுத்தா போதுங்க. வாரத்தில் 1 நாள் கொடுத்தா போதும். அதுக்குள்ளே இந்த கோழி வந்து க்ளோஸ் ஆகிடும் நம்மகிட்ட. ஒரு வாரத்தில் வந்து இது கல்லிங்க எடுத்துன்னு போயிடுவாங்க. இப்போ பாருங்க, இப்போ வந்த கோயிலில் ஒரு 1/4 போயிடுச்சு. இப்போ இன்னைக்கு நாளைக்குள்ள இன்னும் 1/4 போயிடும். அது எடுத்துன்னு போயிடுவாங்க. இப்போ வந்து யார் வந்தாலும் உங்ககிட்ட கோழி கிடைக்கும்? கண்டிப்பாக கொடுப்போம் சார். இது ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோழி 2 கோழி வாங்குறவங்களுக்கு 300 ஆகும். கோழி நிறைய வாங்கினாங்கன்னா 850 தர்றோம். இன்னும் ஹோல்சேல் வியாபாரிங்க கேட்டாங்கன்னாக்கா இன்னும் ரேட்டு கம்மியாக கொடுப்போம் நாங்கள். சரிங்க பாய். இது வந்து எந்த இடத்துலேருந்து எடுத்துன்னு வரீங்க அதை சொல்லுங்கள். இந்த கோழியை வந்து பர்ச்சேசிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏச்சிங்கில் எடுக்கிறோம். நம்ம என்ன ஊர்லேருந்து எடுத்துன்னு வரீங்க? நம்ம லோக்கலில் தமிழ்நாட்டில் தான் எடுக்கிறோம். அதான் என்ன ஏரியா அது? இந்த நாமக்கல் சைடு, நாமக்கல் பல்லக்கடம் அந்த மாதிரி சைடில் தான் எடுத்துகிட்டு வரோம். எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் போக எங்களுக்கு 2 ரூபாயிலேருந்து 5 ரூபா கிடைச்சா போதும் அப்படின்ற டைமில் கம்மியான ப்ராஃபிட் வச்சு செய்யறதுனால எங்களுக்கு வந்து இப்போதைக்கு மார்க்கெட்டிங் நல்லா இருக்கு எங்களுக்கு. இப்போ வந்து உங்களை போல் வந்து சிறு தொழில் வியாபாரம் பண்ணுறாங்க. இந்தமாரி பண்ண அமைச்சு அவங்களாம் வியாபாரம் பண்ணுறதுக்கு பண்ணலாங்களா? நல்ல தொழில் தானா? கண்டிப்பாக சார். நாங்கள் வந்து இங்கே சிறு வியாபாரிகளுக்கு ஆலோசனை சொல்கிறோம். நாங்கள் இந்த மாதிரி ஒரு 100 கோழி வாங்கி விட்டுங்க, உங்கள் ஏரியாவில் விட்டுனீங்கன்னா நம்ம கொடுக்குற ரேட்டு வந்து ஒரு 20 ரூபா 50 ரூபா வச்சு விற்றா போதும். உங்களுக்கு இந்த மாதிரி முட்டையும் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். அந்த முட்டையில் வர லாபம் உங்களுக்கு செலவுக்கு சரியாக போகலாம். இந்த கோழியில் விற்கிறாங்க இல்லையா, இந்த கோழிக்கும் ஒரு 20 ரூபா 50 ரூபா கிடச்சிரும். அப்போ ஒரு 20 ரூபானா கூட ஒரு 2000 ரூபா ஒரு 100 கோழி விற்றாங்கன்னா ஒரு வாரம் 10 நாள் அவங்களுக்கு 2000 ரூபாயிலேருந்து 3000 ரூபாய் வரைக்கும் அவங்களும் அந்த வருமானமும் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனையும் கூறுறோம். இங்கே ரெண்டரிப்பேட்டில் கூட ஒரு தம்பி ஒரு 100 கோழி கேட்டிருக்காப்புல. ஆமாம், அவங்க ஷெட்டு போட்டு வச்சுருக்காங்க. அதில் இறக்கி விட்ருவோம். நாங்கள் இறக்கி விட்டு தீவனம் எப்படி போடணும், குறைஞ்ச வெள்ள தீவனம் எப்படி தயார் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துருவோம். வந்து ஒரு கோழி பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தேவையானது நீங்கள் ஆலோசனை சொல்லுறீங்க, அவங்களுக்கு கோழி வந்து நீங்கள் சப்ளை பண்ணிடுறீங்க. ஆமாம் சார். இதில் வந்து குறைஞ்சது எங்களுக்கு வந்து 35 வருஷமாக எனக்கு அனுபவம் இருக்குது. 1 கிலோ வந்து 4 ரூபா இருக்கும் போதுலேருந்து இந்த தொழில் வந்து ஆரம்பத்தில் பண்ணோம். அனுபவம் உங்களுக்கு? ஆமாம் சார். ஏன்னா எங்கள் அப்பாலேருந்தே இந்த தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி. என்னுடைய ஃபோன் நம்பர் சொல்லிடுறேன் சார், இதில் சொல்லலை. எம்எம்ஆர் கோழி பண்ண ஃபோன் நம்பர் வந்து 9842325858. தேங்க்யூ சார். நண்பர்களே, இப்போ நீங்கள் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அதில் எப்படி கோழியெல்லாம் முட்டை போடுது, அதனால் வந்து அவருக்கு எந்த விதத்தில் லாபம் கிடைக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு 2 விதத்தில் லாபம் கிடைக்குது. முட்டை ஒன்று, கறினால் ஒன்று. இதை இப்படி தான் அவர் வந்து அந்த லாபம் வந்து எடுக்கிற முறையில் வந்து அந்த கோழி சரி முட்டை இடுது, அதனால் வந்து நம்ம இந்த கோழி வந்து முட்டைக்காக நம்ம வளர்க்கலாம்
அப்படின்ற போல் யோசித்து அதை முட்டைக்காக வளர்க்குறதுக்காக ஆரம்பிச்சிருக்காரு. அதே போல் அவருக்கு நிறைய கோழிங்க இருக்குது. கறிக்காக கம்மி ரேட்டில் வந்து அவர் கொடுக்குறாராம். அந்தமாரி வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் அவர் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய்ட்டு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கோழி வாங்கிங்க. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட ஆல் பெல் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.